ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த சொக்குத்தூள் சொக்குப்பொடி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது, இல்லை மனைவிக்கும் எனக்கும் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கார், இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையே இருக்க மாட்டேங்குது சாமி, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே சண்டை வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு வேண்டாத நபர்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். ஆனால் இதற்கு உண்டான பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொக்குப்பொடி, அதாவது இந்த வசியப்பொடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னென்னா பொடி பிரயோக முறை, சரிங்களா? இதை நீங்கள் முறையாக செய்து இதை சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே நீங்கள் தூவி விடும் பொழுது அது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு நீக்கி அதிக அபரிவிதமான ஒரு ஈர்ப்பை கொடுக்கும், சரிங்களா? அப்போ ஒரு அந்யோன்யங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். 2வது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு நிலையை கொண்டு வந்து விட்டுரும், சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே வளர்ந்து தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சென்னாயுருவி மூலிகை, செம்முள்ளி மூலிகை, செங்குவளை மூலிகை, பொன்னாங்கண்ணி மூலிகை இதனுடைய வேர்களை நீங்கள் முறையாக சேகரித்து இது கூட திகைப்பூண்டு, சரிங்களா? இதையும் நீங்கள் முறையாக சேகரித்து கஸ்தூரி மஞ்சள் இதையும் நல்லா சேர்த்துக்கணும், சரிங்களா? சேர்த்துட்டு இது கூட சுடலக்கரு சேர்த்து நீங்கள் முறையாக ஒரு ஆனைக்கண் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு மேலே நல்லா ஏதாவது நல்லா இந்த குழி தைலம்லாம் இறக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சேலை செய்வாங்க, சரிங்களா? அந்த மாதிரி சேலை செய்து இதே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெருப்பு தணலில் வச்சு நல்லா சுட்டு எடுத்து மீண்டும் இதை நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, இது கூட சிறிதளவு ஐங்கோள தைலம் சேர்த்து நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் நல்லா இடித்து பொடி மாதிரி ஜலிச்சு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே பீடம் அமைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரியான இடங்களில் தளவாழையில் விரித்து நீங்கள் முறையாக அதற்கு மேலே இதை கொட்டி பரப்பி விட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அதன் மேலே வரைஞ்சிட்டு, இந்த அதனுடைய மையப்பகுதியில் ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் காரம் பசி நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு, இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உச்சாடனம் கொடுத்து, இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் அமாவாசை முடிஞ்சு அது அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து நீங்கள் பத்திரமா அதை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிரயோகப்படுத்தும் பொழுது ரொம்ப அபரிவிதமான ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.